Hi student, 12th standard chapter 6 example 6.8. In triangle ABC, the midpoint DEF are the midpoint of the side BC, CA and AB. BC க்கு வந்து D midpoint, CA க்கு வந்து DE midpoint, AB க்கு வந்து F midpoint னு சொல்லிட்டாங்க. ஓகே. Respective using vector method solve பண்ண சொல்றாங்க. First ABC ஒரு triangle, BC க்கு D midpoint, AC க்கு E midpoint, F midpoint சொல்றாங்க. இதெல்லாம் ஜாயின் பண்ணா ஒரு triangle form ஆயிடுச்சு. Show that the area of the triangle DEF ஓட triangle எதுக்கு ஈக்குவலா 1/4 area of the triangle ABC. இந்த triangle இந்த triangle எதுக்கு ஈக்குவல் 1/4 times of area of the triangle ABC. செக் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த triangle இருக்குன்னா A வந்து நான் ஆரிஜின் பாயிண்ட் எடுத்துறோம். இதுதான் ஆரிஜின் பாயிண்ட். x axis y இதுதான் ஆரிஜின் பாயிண்ட். கன்சிடர் A ஆரிஜின் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து D வந்து மிட் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன வரோம் ஒரு இப்போ நான் வெக்டர் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் D வந்து மிட் பாயிண்டை வச்சு A ல இருந்து ஆரிஜின் இருந்து ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ நெக்ஸ்ட் ஆரிஜின் இருந்து என்ன வரும் AD வெக்டர் ஈக்குவல் டு நமக்கு AD வெக்டர் ஈக்குவல் டு D தான மிட் பாயிண்ட். அப்ப AD வெக்டர் ஈக்குவல் டு AB வெக்டர் பிளஸ் நமக்கு ரெண்டு மிட் பாயிண்ட். அப்ப D மிட் பாயிண்ட் என்ன ஃபார்முலா மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 அந்த ஃபார்முலா. இது நமக்கு ட்ரையாங்கிள் என்ன பண்ண போறோம் இதுக்கு மிட் பாயிண்ட்னா இதோட சைடு பிளஸ் AC டிவைடட் பை 2 இதுதான் நமக்கு AD ஓட மிட் பாயிண்ட். ஓகே. D என்ற மிட் பாயிண்டை வச்சு A என்ற ஆரிஜினை வச்சு ஃபார்ம் பண்ணும். AD வெக்டர் ஈக்குவல் டு AB வெக்டர் பிளஸ் AC வெக்டர் டிவைடட் பை 2. ஓகே. இது ஃபர்ஸ்ட் D மிட் பாயிண்ட் எதுக்கு BC க்கு மிட் பாயிண்ட் சொல்லிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் F வந்து AB மிட் பாயிண்ட் எடுத்துறோம். F வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் நேரம் AB க்கு. ஓகே. AB வந்து மிட் பாயிண்ட். A என்னன்னா சொல்றேன் ஆரிஜின் பாயிண்ட். அப்ப நெக்ஸ்ட் AF வெக்டர் ஈக்குவல் டு AB வெக்டர் பிளஸ் அது சிக்னா நமக்கு F வந்து மிட் பாயிண்ட். அப்ப இதே ஒரு சிங்கிள் சைடு தான். அப்ப A க்கு A மிட் பாயிண்ட் தான். அப்ப AB வெக்டர் பிளஸ் AA வெக்டர் பை 2. அப்ப ரெண்டு A சேம் வெக்டர் இருந்தா 0 ஆயிடும். அப்ப AB வெக்டர் பை 2. ஓகே. என்னங்கன்னா லாஸ்ட் மிட் பாயிண்ட் D இருந்துச்சு AB பிளஸ் AC பை 2 சொன்னோம். ஆனா F மிட் பாயிண்ட் இருக்கும்போது AB வெக்டர் பிளஸ் AA வெக்டர் பை 2. ஓகே. A க்கு A தானா மிட் பாயிண்ட். ஓகே டிவைட் பை 2. ஓகே. இது 2 னா AA வெக்டர் 0 ஆயிடும். AB 2. செகண்ட் E வெக்டர் வந்து எதுக்கு மிட் பாயிண்ட் AC க்கு மிட் பாயிண்ட் எடுத்துறோம். ஓகே. அதே சேம் AE வெக்டர் ஈக்குவல் டு AC வெக்டர் பிளஸ் AA வெக்டர் பை 2. AA வெக்டர்னா அதுக்கே அது மிட் பாயிண்ட். ஓகே. அப்போ இது 0. ஓகே. அப்போ AC வெக்டர் பை 2. புரியுதாமா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பண்ண 1/2 இன்ட்டு நினைக்கலாம் DE வெக்டர் DE வெக்டர் பிளஸ் DF வெக்டர். ஓகே. கிராஸ் DE வெக்டர் கிராஸ் DF வெக்டர். இதான் நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் ஒரு ட்ரையாங்கிளுக்குன்னா ஆஃப் வந்து DE D வந்து மிட் பாயிண்ட். ஓகேவா? AE D வெக்டர் கிராஸ் DF. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு இப்போ E வச்சு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லலாம் E வச்சு மிட் பாயிண்ட் என்ன சொல்லணும் E வச்சு நேரம் AE வெக்டரா. ஓகே. மைனஸ் பொசிஷன் வெக்டர் E என்ற வெக்டர் வச்சு பொசிஷன் வெக்டர் நமக்கு A வந்து மிட் பாயிண்ட். அப்போ AE வெக்டர் D வச்சு மிட் பாயிண்ட் சொல்லிடுங்க AD வெக்டர் மைனஸ். ஓகே. செகண்டோட பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்டோட பொசிஷன் வெக்டர். A ஏன்னா இருக்கு 0 வந்தா 0 ஆரிஜின். ஓகே. இப்போ 0 வந்தா நமக்கு என்ன OA வெக்டர் OE வெக்டர் மைனஸ் OD வெக்டர் சொல்லும். நான் ஏன் எனக்கு ஆரிஜின் பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறேன் A வெக்டர் ஆரிஜினா கன்சிடர் பண்ணதால என்ன சொல்லுமா A வந்து ஆரிஜின் பாயிண்டா கன்சிடர் எடுத்தான். அப்போ OE வெக்டர் AE வெக்டர் மைனஸ் AD வெக்டர். ஓகே. கிராஸ் அதே சேம்னா A மிட் பாயிண்டா வச்சு சொல்லுங்க ஆரிஜின் பாயிண்ட் OAF வெக்டர் மைனஸ் AD வெக்டர். ஓகே. சொல்ற நமக்கு AB வெக்டர் வந்து என்ன சொல்றோம் OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர் சொல்லிட்டு நமக்கு செகண்ட் பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வெக்டர். நமக்கு என்ன நமக்கு ஆரிஜின் பாயிண்ட் ஓன்னு எடுத்துல ஏவா எடுத்துக்கணும். அப்ப A வச்சா கன்சிடர் பண்ணி சொல்லணும். அப்ப நான் செகண்டோட பொசிஷன் வெக்டர் AE வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்டோட பொசிஷன் AD வெக்டர். அதே சேம் செகண்டோட பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்டோட பொசிஷன் வெக்டர். ஓகே. A வெக்டர் நமக்கு தெரியும் இங்க இருக்குது AC by 2 மைனஸ் AD வெக்டர் தெரியும் நமக்கு இங்க இருக்கு AB பிளஸ் AC by 2. AF வெக்டர் இங்க தெரியும் நமக்கு AD வெக்டர் இங்க இருக்குது. ஓகே.
நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த மைனஸ் உள்ளார மட்டும் போனால் -ab/2 -ac/2 -ab/2 -ac/2. ஓகே, எது கேன்சல் நமக்கு, இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே நமக்கு இந்த டேர்ம்ஸும் இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். -ab/2 இங்கே வரும் கிராஸ் -ac/2 மைனஸ் காமன் ஆகிட்டு தானே வரும். மாடல்ஸ் வந்தால் பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும். அப்போ ஏபி கிராஸ் ac/2 1/2ன்னா 2 வரும் 4 ஆகிடும். அப்போ ஏபி கிராஸ் ஏசி இருக்கும். இப்போ ஏ வந்து என்ன வரும், ஆரிஜின் பாயிண்ட் என்ன சொல்கிறோம், ஏபிசி ட்ரையாங்கிள். ஏபிசி ட்ரையாங்கிள் தான். அப்போ டி வந்து மிட் பாயிண்ட் வச்சு ஏஇஎஃப்னு எடுத்துட்டு கண்டிஷனு. இங்கே நமக்கு ஏபிசி ட்ரையாங்கிள், அதான் 1/4 சம்திங் வந்துச்சா. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, இதுதான் நமக்கு பெரிய பண்ணிட்டாங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட், வெரி சிம்பிள் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.